இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். வணக்கம். வணக்கம் தோழர். இந்த லீக்டு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யாவும் சாட்டை துரைமுருகனும் வந்துட்டு பேசியிருக்கிற ஒரு லீக்டு ஆடியோ. இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனே வந்துட்டு திமுகவோட இந்த எலெக்ஷனில் வந்துட்டு அவங்களோட டெபாசிட் இழக்க வைக்கிறது, அவங்களை எதிர்த்து தான் இந்த ஒரு பிரச்சாரமாகவே வந்து பண்ணுறதாக பிஜேபிகிட்டேருந்து இந்த அஜெண்டா வாங்கி தான் இவங்க செய்கிறத வந்து திருச்சி சூர்யாவும் துரைமுருகனும் பேசியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதுல இருந்து? இவங்க ரெண்டு பேரும் பேசியெல்லாம் இங்கே ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல தோழர். நம்ம அதை வந்து அவ்வளோ பெருசெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க வேண்டாம். அந்த ஆடியோவை கேட்கலன்னா நீங்களும் கொஞ்சம் கேட்டுருங்க. நீங்கள் கேட்டீங்களா? நான் கேட்டேன் தோழர். சரி, அப்போ நம்ம மக்களும் கேட்டுட்டோம். நமக்கு டார்கெட் அவங்க கிடையாதுப்பா, விட்டுரு, நம்ம முழு டார்கெட் இவங்க தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். யாருங்க? அண்ணன் திமுக தான். அண்ணன் தலைவரை சொல்லிட்டாங்களா? ஆமாமா, ஃபுல் டார்கெட் திமுக தான். நான் சொன்னேன் இந்த மாதிரி காலைல வீடியோ போட்டுக்கணும், எதுக்கு போட்ட, எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. இதனால நாளைக்கு விடுங்க, இது விட்டுருங்க, இனி பாத்துக்கோம். சரி விடுங்க, இல்ல நீங்க வேற எங்க அடிச்சாலும் பரவாயில்ல, இங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல 100 விழுக்காடு நடக்குது, பாத்துக்கிறேன். சரிங்க சரிங்க. நான் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா 100 அந்த அது இனிமேல் அது டாபிக் இல்ல, விட்டுருங்க. சரி மாட்டேன், அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. அது எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். இந்த 5 வருஷத்துல பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாடு நாசமா போல, அப்ப உண்மையிலே ஓட்டு போட்டு தான் நாசமா போயிருக்கு. இல்ல அப்ப சின்னம் இல்லங்கிற கோபம் போயிருச்சா? அது கோபம் இல்லம்ல, அது ஏங்க அது சீரியஸா நீங்க மனசாட்சி பொதுவா ஒத்துக்கணும். அது எங்க மேல தப்பு இல்ல. நீங்க டக்குன்னு எங்க மேல அந்த இடத்துல அடிக்கிற பேச்சு, நீங்க கொஞ்சம் கூடயே இருக்கிறவன் கூடயே சுத்தறியே செவ்வாழா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அரசியலா அது அப்படிதான் கிளைம் பண்ண முடியும். நீங்க வந்து நாங்க சின்ன தொழில் யாராவது சொல்லுவாங்களா? எல்லாம் அரசியல கிளைம் பண்ண ஏங்க அதுக்கு ஏங்க எங்களே போட்டு ஊருக்கு ஆக்குறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தான் பிஜேபி தான். எதுக்கு நம்ம இல்ல இப்ப வேற சின்ன மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க, நம்ம இருந்தாலும் வேற சின்னம் கேட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன் அது நல்லா தானே இருக்குது? உங்க தலைவருக்கு அடையாளமே மைக்கு தானே. சவப்பட்டியா? அது கடைசியா பாத்துப்பா தேர்தலுக்கு அப்புறம். நீங்க அதுக்கு முன்னாடி பாருங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இனிமேட்டு. பாத்துக்கோ இனிமேல் இல்ல, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க அவ்வளவுதான். உங்ககிட்ட சொல்றது அவர்கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்லிருங்க. ரைட்டு, சந்தோஷம். சரி, பொலிட்டிக்கலி பிரஷர் அவருக்கு இனிமேல் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. சரிங்க சரிங்க, சரி ரைட்டு. நம்மளும் கேட்டோம் ஆடியோவை. இப்போ என்ன அப்படின்னா, ஃபோன் பண்ணி இவன் 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அண்ணாமலைக்கு வந்து சாட்டை துரைமுருகன் எவ்வளோ பரிச்சயமா இருக்காரு, அண்ணாமலை கூட ஒரு இலக்கமா இருக்கிறாரு அப்படின்னு பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்து எல்லாருமே மரியாதை நிமித்தம் தெரிவிப்பாங்க தோழர். அவர் மேல மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கிறதாவே தோழர். பிறந்தநாள் வாழ்த்து எல்லாரும் மரியாதை நிமித்தமா பேசுவாங்க தோழர். அது இயல்பான விஷயம். அது இல்லாம அவங்க 2 பேத்துக்குள்ள நிறைய உறவுகள் இருக்கு, உடன்பாடு இருக்கு. நீங்க 2 பேரும் எவ்வளவு பற்றா இருப்பீங்க, பரிவா இருப்பீங்க, பாசமா இருப்பீங்க. அப்புறம் இந்த பாச பிணைப்பை பத்திலாம் அண்ணன் சூர்யா பேசியிருக்காரு. அப்ப இந்த சூர்யா அவர்கள் வந்து என்ன தகுதி இருக்கு அவர்கள் அந்த திமுக பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு பார்க்க போனா, உள்ளபடியா திமுக எதிர்த்து பேசக்கூடிய தகுதி எல்லாம் ஒரு துளி கூட சூர்யாவுக்கு கிடையாது. சூர்யாவை சாட்டை துரைமுருகன் 7 சொல்றாரு. அப்படி 2 பேருமே 7 தான். இவன் 2 பேரும் அவ்வளவு நல்லவங்களா? 2 பேருமே 7 தான். ஏன்னா இவன் ஒரு பக்கம் வீடியோ ஆடியோ லீக் பண்றான், அவன் ஒரு பக்கம் வீடியோ ஆடியோ லீக் பண்றான். அப்படித்தானே இன்னைக்கு நாம் தமிழர் வந்து பல ஆளுமைகள் வெளியில வந்திருக்காங்க, பல 2ஆம் மட்ட தலைவர்கள் வெளியில வந்திருக்காங்க. அதனால 2 பேருமே 7 தான். நான் சாட்டை திருமணம் எவ்வளவுதான் காரி துப்புனாலும் நான் இந்த கட்சியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி போய் அவர்கிட்ட நிறைய வீடியோக்களும் ஆடியோக்களும் இருக்குன்னு சொல்லி நம்ம தோழர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க, வலைதளங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம், சமூக வலைதளங்கள்ல. அதனால பயந்துகிட்டு அண்ணா அவர் வெளியேற்றாம இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அதுதான் காரணமா இருக்கும். சாட்டை ஒன்னும் அப்படி கருத்தியெல்லாம் இங்க பரப்பி, நாம் தமிழ் கருத்தியில பரப்பி இங்க ஒன்னும் பெருசா கீச்சு எரிஞ்சிடல, ஒன்னும் புடிங்கி நட்டுல. அவர் இல்ல துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, திருச்சி சூர்யாவை ஒரு ஆம்பளை விஜயலட்சுமி சொல்றாரு. அப்ப விஜயலட்சுமி இப்போ வீடியோஸ் இவர்கிட்ட நிறைய இருக்கு. அப்போ வந்து நீங்க விஜயலட்சுமி வந்து என்ன சொல்ல வரீங்க? நீங்களாம் வந்து பெண்ணியத்தை பத்தி என்ன பேச வரீங்க? ஒரு பெண்ணை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்துறன்றதை வந்து வெளிப்படுத்தாது. ஏன்டா உங்க அண்ணன் வந்து அந்த அம்மாவை கூட வாழ்ந்திருக்கான், குடும்பம் நடத்திருக்கான். உங்க அண்ணனை கேட்க உனக்கு துப்பு கிடையாது. ஒரு
பெண்மணின்றதெல்லாம் அந்த பெண்மணி நீ கேட்குற அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து கேவலமானவன், அதான் அந்த மஞ்சப்பொடி தடவைன்னு சொல்லி மஞ்சப்பொடி மாமா பயிர்ந்து எதுக்காக அப்படின்றத எல்லாரும் பார்த்தோம். அதே மாதிரிதான் இவனுக்கு சிந்தனை இருக்கும். நீ திமுகவை நீ எதிர்க்கிற அப்படின்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முதன்மையான மாநிலமா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல வந்து நீங்க திமுகவை வந்து காலி பண்ணணும், திமுகவை வந்து குற்றவாளி ஆக்கணும், ஊழல் கட்சி அப்படின்னு சொல்ற அப்படின்னா நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா என்னடா ஊழல் பண்ணா சொல்லு. நீ கேட்டாக்க உடனே மலைகளை உடைச்சான் ஆத்தாளுன்னா இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டிட்டான். டே பைத்தியம், இன்னைக்கு சிமெண்ட் சாலை இருக்கு, அதுக்கு இயற்கை வளங்களை அதை கொண்டாந்து போட முடியும். செங்கல் சிமெண்ட் வேணும் அப்படின்னா எங்க எல்லாம் சுண்ணாம்பு பாறை இருக்கு அதை எடுத்து தான் சிமெண்ட் உற்பத்தி பண்ண முடியும். இன்னைக்கு தார் சாலை இருக்கு, நீ நல்லா கார்ல உங்க அண்ணன் இசுசு கார்ல போறாருல, இசுசு கார்ல அந்த கார்லாம் போகணும் அப்படின்னாக்க அழகான தார் சாலை வேணும். அப்ப இன்னைக்கு அழகான தார் சாலை போகணும்னா உங்களுக்கு வந்து கருங்கல் வேணும் அப்படின்னா போயிட்டு மலையை தான் உடைக்க முடியும். திமுக அரசு தாங்க இதுக்கெல்லாம் காரணம். மாற்று ஒரு சக்தி மாற்று வந்து வேணா உங்களுக்கு அப்பனா இருக்கக்கூடிய மோடி தான் கொண்டுட்டு வரணும். அந்த மாற்றம் மோடி கொண்டுட்டு வரதான் அதை நாங்க இப்ப பயன்படுத்தி இயற்கை வளங்களை அழிக்காமே வந்துட்டு ரோடு போட்டிருக்கணும். ஆமா, அப்ப நீங்க எதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வீட்டுல குடியிருக்கிறீங்க? இயற்கை வளங்களை அழிச்சுதான் வீடு கட்டுருக்காங்க, சிமெண்ட் போட்டிருக்கான், ஜல்லி போட்டிருக்கான், கம்பி எல்லாமே இயற்கை வளங்கள்ல தான் வருது. கம்பி எல்லாம் வந்து செயற்கை உருவாக்க முடியாது. இன்னைக்கு இங்க உருவாக்கக்கூடிய எல்லா பொருளையுமே இயற்கை வளங்கள்ல தான் உருவாக்க முடியும். அப்ப நீ எதுக்கு கார்ல போற, நீ எதுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி பயன்படுத்தக்கூடிய அந்த கேமராவை மைக்க வச்சுட்டு பேசுற, நீ எதுக்கு ரோட்ல சாலையில பயணம் பண்ற? தொடர்ச்சியா நாம் தமிழர் சாட்டை துரைமுருகன் இவங்க வந்துட்டு பிரதான இந்த நாட்டோட 10 ஆண்டுகால மத்தியில் ஆட்சியில இருந்த இந்த பிஜேபி அரசை எதிர்க்கிறத விட்டு தமிழ்நாட்டுல இந்த பிஜேபி தாங்க அவனுக்கு வந்து ஓனர். நீங்க வேற ஓனர் எடுத்து பேசுனா நாளைக்கு சோத்துக்கு. பிஜேபிக்கு முழுக்க நாங்க வந்துட்டு ஆப்போசிட்ல நாங்க செயல்பட்டு என்ன வேலை பிஜேபி வந்துட்டு என்ன வேலை செஞ்சிருக்காங்க? பிஜேபி மேடையில பேசுறாங்க, மேடையில எல்லாம் நானும் தான் மேடையில பேசுவேன். இவங்க பேசுறது யாருங்க நம்புற? தற்கூரி முன்னாள் தான் அவனுக்கு பேச்சை கேட்டுட்டு இருக்கு. ஏங்க நீங்க வேற அவரை நம்பி ஒரு படையே இருக்கு தமிழ்நாடு. ஆமா, படை இருக்கு. பெரிய ஒரு வாங்கி தர படை இச்சுக்காடு வாங்கி தர பூசி சொல்லுங்க. படையெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. அப்படி வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு. உள்ளபடியே நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய தம்பிகள் உணர்வுபூர்வமா ஆக்கப்பூர்வமான தம்பிகள் இருக்காங்க. அவங்கள நம்ம மதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா தலைமை அதுக்கு சரியா இருக்கா அந்த தம்பிகளுக்கு அப்படின்னா உள்ளபடி தலைமை சரி கிடையாது. நீங்க சரியான தலைமை தேர்ந்தெடுத்து போங்கன்னு தான் நம்ம இப்பவும் தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்றோம். தம்பிகள் அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து உள்ளபடியே அந்த நாட்டுடைய மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடியவர்களை நம்ம எந்த இடத்துலையுமே கொச்சப்படுத்த முடியாது. அவங்க நம்ம வரவேற்கிறோம். அதே சமயம் வந்து இங்க தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே முதன்மையான மாநிலமா இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா முதல் தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழக பாடநூல் கழகம்னு சொல்லிட்டு ஒரு பாடநூல் கழகத்தை உருவாக்குறது தமிழ்நாடு. முதல் குடிநீர் திட்டத்தை கொண்டாது தமிழ்நாடு. முதல் போக்குவரத்து திட்டங்களை கொண்டாது தமிழ்நாடு. அதிக கல்லூரிகள் கொண்ட நாடு தமிழ்நாடு. அதிக பள்ளிகளை கொண்ட நாடு தமிழ்நாடு. அதிக மருத்துவ படிப்பும் கொண்ட நாடு தமிழ்நாடு. அதிக ஜிடிபி வெளிநாடுகள்ல உள்ள உயர்தர மருத்துவம் பார்க்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. இப்படி இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமா வளர்ந்துருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வந்து நாங்க விழுந்துட்டோம், அழிஞ்சிருச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு எதையாவது பேசணுங்கிறதுக்காக வந்து இங்க வந்து திராவிட இயக்கங்கள் ஆண்ட கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே அந்த வேலை செஞ்சிருக்காங்க இந்த நாட்டோட தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு. அப்ப நீங்க வந்து இங்க வந்து போலியான ஒரு பின்பத்தை கட்டமைச்சு இப்ப இங்க வந்து திமுகவை நீங்க வந்து குறை சொல்லி யாருக்கு ஓட்டு வாங்கி தர போறீங்க? திமுக பக்கம் இருக்கக்கூடிய வெறுப்பை, திமுக மேல இருக்கிற வெறுப்பை இங்க பரப்பி நீங்க வந்து பிஜேபி பக்கம் மடைமாற்ற வேலை தான் நீங்க செய்றீங்க. பிஜேபிக்கு தான் மடைமாற்ற வேலை செய்றீங்க. உண்மையாலுமே அப்படி பாத்தீங்கன்னா இப்ப களத்துல வந்துட்டு திமுகவுக்கு எதிரான ஒரு அலை இல்லைன்னு சொல்றீங்களா? இப்ப இது திட்டமிட்டு இவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. இது வந்துட்டு இந்த வரப்போற நாடாளுமன்ற தேர்தலை எதிரொலிக்குமா? இவங்களோட ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளபடியே நீங்க பாருங்க 40க்கு இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது தான் நம்மளும் விரும்புறோம். வந்து மத்தியில காங்கிரஸ் மேல நமக்கும் வந்து ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு. அவங்க மேல நமக்கும் வந்து சில வெறுப்புகள்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக வந்து ஒரு டப்பா நிறைய பால்றையில கொண்டு வந்து வாயில ஊத்துறவனுக்கும் அதை சுட்டா போட்டவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளாம் வந்து அதை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு டப்பாவை கொடுத்து இன்னைக்கே வாயில ஊற்றி கொள்றவன் தான் பிஜேபிக்காரன். சரிங்களா? காங்கிரஸ் வந்து ஒரு சில தவறுகள் செஞ்சிருக்காங்க. அந்த தவறுகளை வந்து அவங்க உணர்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க.
அதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்காக நம்ம காங்கிரஸ் கையில் எடுத்துதான் ஆகணும். ஆனா தற்போது பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி இப்ப வந்துட்டு ஒரு முற்றும் மாறுபட்ட ஒரு சிந்தனை கொண்டுள்ள ஒரு இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையா வந்துட்டு தன்னை வந்துட்டு வலுவமைத்து கொண்டு வர்றத வந்துட்டு இருக்காரு. இந்த தேர்தல்ல காங்கிரஸ் தலைமையில இந்தியா வந்து ஆட்சி அமைக்குமா? இந்திய கூட்டணி இல்ல, இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பும், ஒட்டுமொத்த இந்திய மக்களோட எதிர்பார்ப்பும். ஆனா இவிஎம் மிஷினை வச்சு திருட்டு வேலையை, ஃப்ராடு வேலையை வந்து நம்ம மோடி மஸ்தான்கள் செய்யதான் செய்யறாங்க. அதனால வந்து திமுக மேல இருந்து விருப்ப அரசியலை கக்கக்கூடிய, இங்கு திமுகவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நாம் தமிழர் போன்ற தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் என்றைக்காவது ஐயா தமிழரசன் அவர்களும் புலவர் ஐயா கலை பெருமாள் அவர்களும் பேசக்கூடிய தமிழ் தேசியம்ன்ற ஒரு வார்த்தையை இவங்க பயன்படுத்திருக்காங்க இது வரைக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இடத்துல கூட அவங்க பேசுனது கிடையாது. என்றைக்கு இவங்க வந்து ஐயா தமிழரசன் அவர்களையும் புலவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களையும் கலை பெருமாள் போன்ற தலைவர்கள் இங்கே பேசிய தமிழ் தேசியத்தை என்னைக்கு இவங்க முன்னெடுக்கிறாங்களோ அன்னைக்கு நம்ம இவங்களை தமிழ் தேசியவாதியா ஏற்றுக்கோம், நம்மளும் வரவேற்போம், நம்மளும் அவங்க பின்னாடி நிற்போம். அதெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு இவங்க ஒரு ட்ராக்கை போட்டு இவங்க ஒரு ரோட்ல தனியா தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் தேசியத்தெல்லாம் நம்மளால வந்து ஏற்க முடியாது. அதே சமயம் வந்து இங்க இருக்கக்கூடிய திமுக மேல விமர்சனம் இருக்கானா இருக்கு, அதிமுக மேல விமர்சனம் இருக்கானா இருக்கு, காங்கிரஸ் மேல விமர்சனம் இருக்கானா இருக்கு. ஆனா விமர்சனம் இல்லாத கட்சிகளோ தலைவர்களோ யாரும் கிடையாது. ஆனாலுமே கூட இந்த மக்களோட நலனும் இந்த நாட்டோட நலனையும் பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்க வேண்டும், இந்தியா கூட்டணி இன்னைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டில் வந்து திமுக சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணமாகவும் நோக்கமும் இருக்கு. அதுக்கு வந்து மக்கள் எல்லாம் வந்து இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 வருகின்ற தேர்தலில் தக்க பதிலடி வந்து இங்கே திமுக எதிர்ப்பும் பாஜக ஆதரவும் பேசக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நம்ம மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். மகிழ்ச்சி. உங்க எண்ணப்படியே அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.